விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம். இது சனியுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 19 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடம் சென்ட்ரு பகுதியில் நான் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. இப்போ அனுச நட்சத்திரக்காரர்கள் 19 வருடத்தில் இருக்கிறீங்க இல்லையா, முதல் பாதத்திலேருந்தே நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன் என்னென்ன தசைக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்ட்டு. இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு, அதாவது 2026 ஏப்ரல் மாதத்துல இருந்து 2027 ஏப்ரல் மாதம் ஒரு 15 டேட் வரைக்கும், அதாவது ஏப்ரல் மாதம் அப்படின்னாக்கா இந்த ஆண்டில் சித்திரை தமிழ் புத்தாண்டு. அந்த தமிழ் புத்தாண்டில் சித்திரையில் ஆரம்பித்து அடுத்த வருஷம் பங்குனி மாதம் வரைக்கும் இந்த 12 மாதங்களில் கிரக நகர்வுகள் அதை வச்சு இப்போ தசா புத்திக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ தசா புத்தி அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசை நடக்கும் ஒவ்வொரு வயசுக்கு. இப்போ இந்த கிரக நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான், அவருடைய நட்சத்திரம் அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்திலையும் ரேவதி நட்சத்திரத்திலையும் இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கார். அந்த 2 நட்சத்திரத்தில் தான் வக்ரமாகி வக்ர நிவர்த்தியாகவும் அந்த 2 நட்சத்திரத்தில் அதுக்குள்ளே வந்துடுவார். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா குரு 2023 இந்த விருச்சிக ராசி அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய ப்ராப்ளம், அதாவது தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பொருளாதாரம், அதாவது 2ஆம் இடம் அப்படின்னாக்கா குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம், தன வரவுகளை கொடுக்கக்கூடிய இடம்னா 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு 2023 உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தார். 6, 7, 8, இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ 9ஆம் இடத்துக்கு இந்த ஆண்டில் பயிற்சி ஆடுவார். இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். 2023 யாராருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு இப்போ சால்வ் ஆகும். அதாவது அந்த பிரச்சனைகள் டோட்டலாக ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வரீங்க அப்படின்னாக்கா பொருளாதார ரீதியாக, இன்னொன்று கடன் பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில நெருக்கடிகள், மனசு ரொம்ப வலியும் வேதனையும் அனுபவிச்சுட்டு வரீங்கன்னாக்கா இப்போ அந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்லாயிருக்கும். டோட்டலாகவே நல்லாயிருக்கும். தசாபுத்தியும் அப்படி தான் இருக்கும், நீங்கள் மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி சனியுடைய நகர்வுகளும் சரியில்லை. அந்த சதய நட்சத்திரத்திலேருந்து அதுக்கப்புறம் பூரட்டாதி, இப்போ உத்திரட்டாதி, அதன் பிறகு ரேவதி. டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 2023 இருந்து, ஏன்னா ராகு அப்படிங்கிறது அந்த சதய நட்சத்திரத்தில் இருக்கும்போது யாராருக்கெல்லாம் ராகு பாதிப்பில் இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் வேலை ப்ராப்ளம் வந்தது. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி. அவர் ஒரு சில பேருக்கு 4ஆம் இடத்துலேயே ராகு இருப்பார், பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பார், சனியோட வீட்டில் சதய நட்சத்திரத்தில் இருப்பார். அப்படி இல்லைன்னாக்கா லக்ன பாவத்துக்கு அந்த ராகு பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருப்பார். இது மாதிரி இருக்கக்கூடிய காலத்தில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா பூரட்டாதியில் வரும்போதும் அந்த பூரட்டாதி நட்சத்திராதிபதி குரு இருக்கார் இல்லையா, அவர் 6, 7, 8 இந்த ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தார். அதனால தான் அந்த விருச்சிக ராசியில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு வந்தீங்க. எதுக்கு கஷ்டப்படுறேன்னே தெரியாதன்ற லெவலுக்கு கஷ்டப்பட்டு வந்தாங்க. ஏன்னா கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சனி விடுதலை, 7.5 சனி விடுதலை ஆகிப்போச்சு, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லிக்கிட்டாங்க. இன்னொன்று குருவும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க, அதை கொடுக்கும் இது கொடுக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டுனே வரமே, எந்த ஒரு மாற்றமும் இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இதுதான் உங்களுக்கு இந்த கோச்சார ரீதியாக குரு மறைவும் சனி நகரக்கூடிய இடங்களும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தது. இப்போ இல்லை, இப்போ டோட்டலாகவே 5ஆம் இடத்துக்கு சனி அப்படி இருந்தால் கூட அந்த நட்சத்திராதிபதி 4ஆம் அதிபதி நட்சத்திரம், இன்னொன்று அஷ்டமாதிபதி நட்சத்திரம், அதாவது ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் போகும்போது பெருசாக உங்களுக்கு கெடுபலன்களை பண்ணாது. யாரெல்லாம் கெடுபலன் பண்ணும் அப்படின்னாக்கா, இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல புதன் இருந்தால், இல்லை சனி பகவானே இருந்தால், கோச்சார கிரகம் சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல உங்கள் சுய ஜாதக சனி பகவான் இருந்தால், அப்படி இல்லை வக்கரமாக இருந்தால், இந்த 2 கிரகமாக வக்கரமாக இருந்தால் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அதை நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. நீங்களே பார்த்துக்கலாம் அதை. ஏன்னா வக்கரமாக இருக்கா, இல்லை ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கா, இல்லை லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கா, இல்லை ராகு கேதுவோட இருக்கா, இல்லை கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இப்போ வேலையில் எப்படி இருக்கும், தொழிலில் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு சில பேருக்கு இது மாதிரி நட்சத்திரங்கள் இருக்கும்போது வேலை ரீதியாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்துனே இருக்கும். வேலை இருக்குமா போகுமா, இல்லை வேலை ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துனே இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதை இப்போ டைம் சரியில்லை, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம் இல்லையா. வேலையில் சைலண்ட்டாக இருக்கிறது சரி, கண்டு காணாமல் போகிறது, அது மாதிரி எதிர்க்க வரக்கூடிய பிரச்சனை ஒன்று வருதுன்னா அதை எப்படி சமாளிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அது மாதிரிலாம் இருக்குது. ஆனால் குருடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடத்துக்கு வர்றது அவ்வளோ சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ராசிக்கே குருடைய பார்வை படுறது அவ்வளோ சிறப்பு. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா பண வரவு கொடுக்கும். எங்கெங்கெல்லாம் பணம் நிற்குதோ, அதாவது பணம் வராமல் நிற்குதோ அவங்களுக்கெல்லாம் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா
குடும்பத்தில் சுப விசேஷம் நடக்கும். வீட்டில் வந்து உங்களுக்கு நிறைய வீடு கட்டுறது பிளான் பண்ணிங்கனாக்கா, இடம் வாங்குறது பிளான் பண்ணிங்கனாக்கா, நிறைய பிளானிங்கள் நிறைய எல்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க இது வரைக்கும். எதுவுமே வந்து தடை தாமதங்களோடு கொடுத்துச்சுனாக்கா இப்போ தடைகள் இருக்காது. இப்போ யோகாதிபதி உங்கள் ராசி பார்க்கறது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ தசாபுத்தி ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட கணக்குப்படி நான் 10 வருடம் நான் எடுத்திருக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 10 வயசு வரைக்கும் சனி தசை நடைமுறைக்கு வந்தால் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு, பிறகு 17 வருடங்கள் புதன் தசை, 10 + 17 27, 27 வயசு வரைக்கும் இந்த புதன் தசை நடைமுறைக்கு வரும். இப்போ அனுச நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 17 வயசு வரைக்கும் தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ 17 + 17 34 வயசு வரைக்கும் புதன் தசை அப்படிங்கிறது வரும். ஒரு சில பேருக்கு வந்து 16 வயசுல இருந்தால் கூட புதன் தசை ஆரம்பிக்கலாம். இது 32 33 வயசு வரைக்கும் புதன் தசை வரும். சென்ற பகுதி தான் நான் சொல்லியிருக்கேன் 10 to 27 அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா, இப்போ 3 வருட தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ 20 வயசு வரைக்கும் அந்த புதன் தசை அப்படிங்கிறது வரும். இப்போ படிக்கிற காலம் பொதுவாகவே அப்பா அம்மாவுடைய அரவணைப்பில் இருப்பீங்க. இது எல்லாமே ஒரு பாதுகாப்பு தானே. ஒரு பாதுகாப்பு வேலைக்குள்ளே இருக்கும்போது நமக்கு வந்து தவறான ஒரு இது வராது. நல்ல ஒரு நேர்மையான வழியில் போவோம், படிப்போம், நம்ம எதிர்காலத்தை பற்றின சிந்தனை அதிகமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல, அது வந்து உங்கள் பர்சனல் விஷயம். ஆனால் படிக்கிற காலகட்டத்தில் இப்போது கிரக நகர்வுகளை வச்சு பார்க்கும்போது படிப்பில் நல்லாயிருக்கும். விருச்சிக ராசியில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு படிப்பு சிறப்பாக இருக்கும். ஏன்னா குரு பார்வை இருந்தாலே போதும் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து எக்ஸாம் எழுதிட்டு காத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான பதில் வரும். புதன் தசையோ சனி தசையோ எதுவாக இருந்தாலும் சரி 22 வயசு வரைக்கும் இதுதான். ஏன்னா அஷ்டமாதிபதி தசை தான் புதன். இன்னொன்று ராசிக்கு யோகம் செய்யாத தசை தான் இந்த சனி பகவான் வந்து இருக்கிறது. அதுவும் சரி. 17 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி தசை நடந்தால் கூட, இல்லை புதன் தசை மாறுதுன்னு வச்சிங்களேன், இப்போ 22க்குள்ளே புதனோ இல்லை சனியோ எது நடந்தாலும் யோகாதிபதியோட தசை கிடையாது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து அவ்வளோ கெடுபலன் பண்ணாது. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தாவே பெருசாக ஒன்றும் இருக்காதாங்க, நெகட்டிவாக எதுவுமே இருக்காது. ஒரு சில பேர் வந்து கெட்ட பேர் எடுக்கிறதெல்லாம் நடக்குது, இல்லைன்னு சொல்லலை. அது 100க்கு 10 பேருக்கு இருக்கலாம். எல்லாருக்குமே நம்ம நெகட்டிவாக சொல்ல முடியாது. அது வந்து வளர்ப்பை பொறுத்ததுன்னு வச்சிங்களேன், அவங்க கால சூழ்நிலை பொறுத்ததுன்னு வச்சிங்களேன், அறியாமை பொறுத்தது, எல்லாமே அந்த வறுமை அது மாதிரி நிறைய இருக்குது அதில். அதனால் வந்து அதுமாரி கெட்ட பேர் எடுக்கிறதால அது நிறைய நடக்குது, புரியாமல் நடக்குது. அப்போ படிப்பு ரீதியாக எல்லாருக்குமே நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க, புதன் தசையில் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, வேலை கிடைக்கும். அஷ்டமாதிபதி தசையில் வேலை கிடைக்காதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு தடை தாமதங்களை கொடுக்கலாம். அது கோச்சாரத்தில் வந்து குரு சரியில்லாத நிலைமையில் இருக்கும்போது, இப்போ திடீர் ஒரு வேலை வாய்ப்பு அமையிறது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு அமையிறது, இது எல்லாமே நடக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, புதன் தசையில் நல்லாயிருக்கும். திருமணம் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகும். யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ இப்போ திருமணம் ஆகும். புதன் தசையில் யாருக்கு திருமணம் கூடி வரலையோ இப்போ திருமணம் கூடி வந்துடும். இன்னொன்று உடல்நல பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுவும் பரவாயில்ல, எல்லாமே கிளியர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வேலை ரீதியாக வேலை கிடச்சிருக்கு சார், ஆனால் உயர்வு இல்லை, ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன், இல்லை இடமாற்றங்கள் எதிர்பார்க்குறேன், இல்லை இந்த வேலையை விட்டுட்டு நான் வந்து வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறேன், இல்லை வேறு வேலை ட்ரை பண்ணுறேன், இப்போ ட்ரை பண்ணலாம். இப்போ தாராளமாக அந்த ஒரு முயற்சி எடுத்துருந்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் இப்போ முயற்சி எடுக்கலாம். வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. அடுத்து வந்து கேது தசை. இப்போ வந்து அனுச நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 35 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும். இப்போ சென்ட்ரு பகுதியில் நான் கணக்கில் எடுத்தேன் இல்லையா, இப்போ 28 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா 20 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும். இப்போ கேது தசை உங்களுக்கு படிக்கிற காலகட்டத்தில் இப்போ வந்து ஒரு மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா அது தாராளமாக நடக்கும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா திருமணம் நடக்கும். அதாவது 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கா திருமண வயசில் இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமணமே சொல்லிட்டேன் நான், எந்த தசையாக இருந்தாலும் திருமணம் கூடி வந்துடும். உங்களுக்கு கிரக கோச்சாரங்கள் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ்லையும் இல்லை. வேலைக்காக அப்படின்னாக்கா கேது இது வீடு கொடுத்த கிரகம் மெயினாக பார்க்கணும். இந்த ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாயோட வீட்டில் இருந்தால் கூட கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக கொடுத்துனே இருக்கும். வேலை ரீதியாக வேலை கிடைக்காம இருக்கிறது அதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம். அது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். அதே மாதிரி இந்த தசை அப்படிங்கிறது சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணால் கூட கொஞ்சம் முயற்சிகளை நீங்கள் அதிகமாக போடுங்க. இப்போ சனியோட வீட்டில் இந்த கேது பகவான் இருந்து தசை பண்ணாலோ, அப்படி இல்லை செவ்வாயோட வீட்டில் இருந்து தசை பண்ணாலோ, உங்களுக்கு வந்து முயற்சிகளை கொஞ்சம் அதிகமாக போடுங்க. அதிகபட்சமாக நீங்கள் வந்து முயற்சி பண்ணால் தான் வெற்றி வாய்ப்புகளை பார்க்க முடியும். மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். வேலையில் இருக்கிறீங்க, ஒரு ப்ரொமோஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு பிரச்சனையில் போயிட்டுருக்குன்னா விட்டுருங்க, கண்டுக்காதீங்க. ஏன்னா கேது தசை சரியில்லைன்னு அர்த்தம். ஓரளவுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா தாராளமாக எடுத்து, கிடைக்க வேண்டியது கன்ஃபார்மாக கிடைச்சிரும். இந்த கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள். இப்போ வந்து பிரச்சனை என்னன்னாக்கா ஒரே ஒரு இதுதான்,
சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல கேது பகவான் இருக்குதா, அந்த 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, இந்த 3 இடத்துல அந்த கேது பகவான் இருந்தால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், அவ்வளோதான். இந்த கேது பகவான் சனி பார்க்கக்கூடிய இடத்துல இல்லை சனி நகரக்கூடிய நட்சத்திரத்தில் இல்லைன்னாக்கா வேற எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. நல்ல ஒரு உயர்வு அந்த கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு. திருமண வாழ்க்கையிலே கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்துருந்தா அதெல்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து சுக்கிர தசை. சுக்கிரன் இந்த ராசிக்கு வந்து 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். இப்போ அனுச நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 42 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும், சென்ட்ரு பகுதி அதாவது 3 பாதம் இல்லை 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 35லேருந்து 55 வயசு வரைக்கும். இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க அனுச நட்சத்திரம், இப்போ 27 வயசுலேருந்து 47 வயசு வரைக்கும். இது மாதிரி காலகட்டங்கள் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 27 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும் இந்த சுக்கிர மகாதசை அப்படிங்கிறது வருது. இப்போ சுக்கிரன் நமக்கு சுக்கிரதசை நடக்குது, ஏதோ வளர்ச்சி கொடுக்கும், அது கொடுக்கும், இது கொடுக்கணும். ஒரு சில பேர் வந்து ராசிக்கு எப்படி இருக்குது, லக்கணத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னாலாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ நிறைய பேர் தெளிவாக இருக்காங்க. யாருமே வந்து நம்ம ஜாதகம் தெரியாத ஆள்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய வீடியோ பார்க்குறாங்க, எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்கிறாங்க இல்லையா, அதிலே வந்து இவங்களுக்கு புரிஞ்சு போகுது யார் கரெக்டாக சொல்கிறாங்க, யார் கரெக்டாக சொல்லலை அப்படின்ட்டு. சுக்கிரன் நன்மை செய்யுமா செய்யாதா, ஏன்னா நிறைய அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து யூடியூப்பில், இது வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லாம் வந்து இவங்க நிறைய பார்த்து இவங்களுக்கே புரிஞ்சு போகுது. அப்போ சுக்கிரனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, இந்த ராசிக்கு நன்மை செய்வாரா தீமை செய்வாரான்னா நியூட்ரல் இருக்கிற இடத்த பொறுத்து. எந்த கிரகத்தோடு இருக்குதுன்னு வச்சிங்களா, ஒரு கிரகத்தோடு இருக்குதுன்னா அந்த ஆதிபத்தியத்தையும் சேர்த்து கொடுக்கும் இந்த சுக்கிர பகவான். இன்னொன்று வந்து ராகு கேதுவோடு சேர்ந்துருந்தால் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அதிகபட்சமாக. அது ஒன்று. மறைவு சனங்களும் இருக்கக்கூடாது சுக்கிரன். அப்போ அந்த வேலை ரீதியாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அது சம்மந்தமாக கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படியே ஒரு 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 மாதிரியாக போயிட்டே இருக்கும். அது உங்களுக்கே புரியும். ஒரு மாதிரியாக தான் இருக்குது, அதை நம்ம சொல்லவே தேவையில்ல. ஒரு மாதிரியாக தான் இருக்குது, எந்த ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, அப்படி தான் வச்சுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில லக்னங்களுக்கு இந்த சுக்கிரதசை நல்லதே பண்ணாது. அது எந்த லக்னம் அப்படின்னாக்கா, கடக லக்னம், இன்னொன்று வந்து சிம்ம லக்னம், இன்னொன்று வந்து நம்ம குருவுடைய லக்னம் இருக்கு இல்லையா, மீன லக்னம், தனுசு லக்னம். இந்த 4 லக்னங்களுக்கு பெருசாக நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் நன்மை செய்யலாம். இப்போ வந்து ராசிக்கு வந்து 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது, அப்போ பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம்னு வச்சிங்களேன். மறைமுக சுப தொடர்புனாக்கா 3, 6, 10, 11 லக்னத்துக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு, நல்ல ஒரு வளர்ச்சி. அது மாதிரி இன்னொன்று வந்து ராசிக்கு வந்து நல்ல அமைப்பில் இருக்கணும். இது மாதிரி நிறைய இருக்குது. அப்போது நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். இப்போ இந்த லக்னத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாகவே நல்ல ஒரு வேலை கொடுத்துருப்ப. கடக லக்னம், சிம்ம லக்னம் நல்லதே செய்யாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நல்ல டிஜிட்டல் சேலரியில் இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு இடத்த கொடுத்துச்சுனாக்கா அந்த இடத்துலேயே வச்சுன்னு இருக்கும், மாற்றவே விடாது. இன்னொன்று சுற்றி யாரெல்லாம் போட்டு கொடுப்பாங்கன்னே தெரியாது. அது மாதிரி ஒரு எதிர்ப்புகளை உருவாக்கிட்டே இருக்க இந்த சுக்கிர பகவான் அடக்கியே வச்சுன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா. ஒரு 5 லட்ச ரூபா மாதம் சம்பளம் வாங்கினாலும் சரி, நீங்கள் 50,000 ரூபா வாங்கினாலும் சரி, உங்களை அடக்கியே வச்சுருக்கோம். எதிர்ப்புகள் நிறைய இருக்கும். அது மாதிரி அதோட ஒரு தசை ஆரம்பிக்கும் போது ஒரு வேலை கொடுத்துருக்கோம், இல்லைனாக்கா கொஞ்சம் அந்த சனி புத்தி அதுமாரிலாம் வரும்போது கொஞ்சம் மாற்றங்களை கொடுத்துருக்கோம். மாற்றங்களை கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் அப்படியே தான் வச்சுருக்கோம். கடைசி வரைக்கும்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக எந்த ப்ரொமோஷன் இல்லை சார், இடமாற்றத்தை கூட பார்க்குறேன், எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்வாங்க. ஆனால் டிஜிட்டல் சேலரி ஒரு சில பேருக்கு வந்து இருக்கும், இல்லைன்னு சொல்லலை, அதுவும் கொடுக்கும். அவருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருவாரு, அந்த லக்னத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு எடுத்துருவாரு. டோட்டலாக வளர்ச்சி இல்லாமல் பண்ணுறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வேலையில் கூட நல்லா இருப்பாங்க அவங்க, திருமண வாழ்க்கையில் கை வச்சிரும். ஏன்னா சுக்கிரன் இல்லையா, இவர் வந்து இவருக்கு உண்டான வேலையை ஒரு சில பேருக்கு செய்வார். எல்லாருக்கும் அதை சொல்ல முடியாது. இது மாதிரியும் ஒரு சில பேருக்கு இருக்குது இந்த சுக்கிர பகவான் தசையில். அதனால் இப்போ 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் ஒரு சில பேருக்கு கடன் இருக்கலாம், கடன், நோய், வழக்கு இது மாதிரி எதனா இருந்துச்சுன்னா இப்போ கிளியர் ஆகும். ஏன்னா குரு பார்வை இந்த ராசிக்கு இருக்குது, அது ஒன்று. சனியுடைய நகர்வுகள் நல்லா இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுக்கிரதசையில் அவர் உத்திரட்டாதியில் போனாலும் சரி, ரேவதியில் போனாலும் சரி, அந்த நட்சத்திரத்தில் நகரும்போது பெரிய கெடுபலன்களை சுக்கிரதசையில் கொடுக்க மாட்டார். சுக்கிரன் அப்படிங்கிறது நட்பு கிரகம். நட்பு கிரகம் அப்படின்னாக்கா அவரோட வீட்டுக்கு இவர் மறைவு சனமாக வராது, நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடும். இவரோட வீட்டுக்கு மறைவு சனமாக வராது, அவரோட வீடு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடும். அவ்வளோதானே தவிர அவங்க 2 பேரும் ஒன்றா படித்தாங்க, ஒன்றா இருந்தாங்க அப்படியெல்லாம் கிடையாது நட்பு கிரகம் அப்படின்னா. இப்போ வந்து அந்த பாசிட்டிவ், அதாவது இந்த வீட்டுக்கு அந்த வீடு நன்மை செய்யக்கூடிய வீடாக இருக்கும். அதனால தான் அந்த குரூப்பில் வருவாங்க அவங்க 2 பேர். அப்போ தசை மட்டும் பார்க்கும், நல்ல தசை, இது வந்து நட்பு கிரக தசை அப்படின்னா ஓகே. கூடவே சூரியன் இருப்பார், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் இருப்பார். இதெல்லாம் வந்து இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதி. சூரியன் வந்து சனிக்கு பகை கிரகம், அங்கேயும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். இப்போ 3 கிரகம் 4 கிரகம் சேர்ந்துருக்கு சனி பார்க்கக்கூடிய இடத்துலனா கொஞ்சம் கஷ்டத்தையும் கொடுக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 ஏப்ரல்லேருந்து 2027 ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரதசையில் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல.
பெரிய பாதிப்புகள் கிடையாது. வேலை மாற்றங்கள் உண்டு. கடன் பிரச்சனை தீரும். இன்னொன்று வந்து நோய் நொடியில் பிரச்சனைகள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள். வீட்டில் சுப விசேஷம் நடக்காமல் இருக்குது இல்லையா, நிறைய தடைப்பட்டுனே இருக்கு இல்லையா, இப்போ அந்த சுப விசேஷங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த வயது காலகட்டத்தில். அடுத்து சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, இந்த 3 தசைகளும் இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய தசைகள். இது எந்த வயதில் வரும்? முதல் பாதத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களா, அனுச நட்சத்திரக்காரர்கள் 62 வயசுலேருந்து 85 வயசு வரைக்கும். 2ஆம் பாதம் இல்லை 3ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கனாக்கா 55 வயசுலேருந்து 79 வயசு வரைக்கும். 4ஆம் பாதத்தில் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு 47 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் இந்த சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் வரும். இந்த 3 தசைகளும் நல்லா இருக்கும். உங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும், குடும்ப சூழல் நல்லாயிருக்கும். இன்னொன்று யாராருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கோ அந்த கடன் பிரச்சனைகள் தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் அது மாதிரி வராத பணம்லாம் இப்போ வரும். குரு பார்வை இருக்கா, இப்போ வந்து யாரோ வந்து தேடி வந்து பணம் கொடுத்துருவாங்க. அதாவது எங்கெங்கெல்லாம் மணி லாக் ஆகிருக்கோ அவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்காது. நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் இந்த டைமில். அந்த சூரிய சந்திர செவ்வாய் தசைகளில் இது கடைசி காலத்தில் வரக்கூடிய தசை தான். இது நன்மை செய்யக்கூடிய தசைன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது 10ஆம் அதிபதி, இன்னொன்று வந்து சந்திரன் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானாதிபதி, செவ்வாய் 6ஆம் அதிபதியாக வந்தால் கூட இந்த வயது காலகட்டத்தில் நோய் நொடி பிரச்சனைகள் மட்டும் கொஞ்சம் கொடுக்கலாம். உணவு பழக்க வழக்கங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த டைம் அப்படிங்கிறது ஓகே சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். ஏன்னா சனியுடைய நகர்வுகள் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டு அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வளோ வளர்ச்சிகளை கொடுக்கும். ஏன்னா இதில் வந்து சந்திர தசையை பற்றி நம்ம சொல்லலாம். சந்திரன் அப்படின்றது இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம், சனியுடைய நட்சத்திரம். இந்த சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு 2 பார்ட்டாக பிரித்து சொல்லலாம். சனி புத்திக்கு முன்னாடி, சனி புத்திக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லலாம். இந்த வயது காலகட்டத்தில் கடன் பிரச்சனை இருக்குன்னா கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய கடன் பிரச்சனையாக தான் இருக்கும். தொழிலில் வந்து கொஞ்சம் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், அது மட்டும்தான். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.